நெறைய பீப்பிள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னாலே வந்து ஒரு ரொம்ப ரிச் பீப்பிள்ஸ் மட்டும் தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிற மாரி எண்ணங்கள் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. அத பத்தி எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது கட்டாயம் ஒரு கருவி, எக்ஸ்ட்ரா ஒரு புதிய கருவியை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குண்டான இனிஷியல் காஸ்ட்டுங்கிறது இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தா, ஒரு ஓப்பன் சர்ஜரியை நம்ம வந்து நுண்துளை அறுவை சிகிச்சையாக மாற்றும் பொழுது பேஷண்ட்டினுடைய ரிக்கவரியே ஒரு 10 நாள் ஏர்லியர் ஆகுது. அவங்க ஒரு 10 நாள் ஏர்லியராக டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டல் பில்லே அவங்களுக்கு குறையுது. ப்ளஸ் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு ஓப்பன் சர்ஜரியாக இருந்தால் ஒரு மாதம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு வாரம் ரெஸ்ட்னாலே திருப்பி ஒர்க்குக்கு போக முடியும். ஸோ அந்த ஒரு மாதம் லாஸ் ஆஃப் பே அவங்களுக்கு மிச்சமாகுது. இதை கணக்கு பண்ணினா ரோபோட்டினுடைய இனிஷியல் எக்ஸ்பென்ஸை விட அதிகமாகிடும். இதுக்கு தவிர அவங்களுக்கு லெஸர் பெயின், ஃப்யூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். காஸ்ட் பார்த்தாலே ஒரு ரோபோட்டிக் சர்ஜரிக்கு பண்ணுற செலவை விட ஓப்பன் சர்ஜரிக்கு பண்ணுற செலவு அதிகமாகிடும். அது வேறு வழியில் செலவாகுது. இது ரோபோட்டுங்கிற கருவிக்காக செலவாகுது. இந்த கருவி பல வருஷம் ஆராய்ச்சினால் வந்தது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா அதில் நிறைய டெக்னாலஜி இன்கார்பரேட் ஆகிருக்கு. பட் அதுக்கு பண்ணுற செலவு கண்டிப்பாக ஓவரால் எக்ஸ்பென்ஸை விட சீப்பர் ஆகிடும்.